அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. இப்போது நாளை தினம் பார்த்தீங்கன்னா வீக்லி கான்ட்ராக்ட் ஃபின்னிஃப்டியோடது வந்துட்டு க்ளோசிங் ஆகுது. ஸோ அது ஜீரோ ஆர் ஹீரோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்டாக் அனலைசிங்கை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம, அது இல்லாமல் இன்றைக்கி இம்பேக்டட் ஸ்டாக்ஸ் எப்படி இருந்ததையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபின்னிஃப்டியோடது பார்த்தீங்கன்னா, ஃபின்னிஃப்டியோட நேற்றைய முடிவுற்ற விலை 17,671. இன்றைய ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ஒரு 17,665 அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிறது தான். இதனுடைய ஹை, இதனுடைய லோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹையிலிருந்து லோ 300 புள்ளிகளுக்கு அருகாமையில் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 1.5% மேற்பட்டு அதிக வர்த்தகம் நடைபெற்றிருக்கு. இப்போ முடிவுற்ற விலை பார்த்திங்கன்னா லோவிலிருந்து ஒரு கிட்டத்தட்ட 170 புள்ளிகள் நம்மளுக்கு பயணம் நம்மளுக்கு கிடைத்துள்ளது. இப்போ ஃபின்னிஃப்டிக்குள்ளே இருக்கிற ஸ்டாக்ஸை நம்ம போய் பார்க்க வேண்டும். அப்போ ஃபின்னிஃப்டியோட தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிறுவனங்கள், ஃபின்னிஃப்டியை நம்மளுக்கு அதனுடைய இண்டெக்ஸ் ஆவரேஜை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் 20 நிறுவனங்கள். அப்போ 20 நிறுவனங்களுடைய ஏற்ற இறக்கத்தின் சராசரி தான் ஃபின்னிஃப்டி. அப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைய தினம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா முத்தூட் ஃபினான்ஸ் அந்த நிறுவனம் வந்து 2.30%, அதாவது ஃபின்னிஃப்டி செக்டாருக்குள்ளே இருக்கிற நிறுவனங்களில். அப்புறம் ஐசிஐசிஐஜிஐ பார்த்திங்கன்னா 0.83, கொட்டக் பேங்க், ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, அடுத்து வந்து ஐசிசி பேங்க், ஐசிசி ப்ரொடென்ஷியல். இந்த நிறுவனங்கள் மட்டும்தான் பாசிட்டிவில் இருந்திருக்கு. மற்ற நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6 நிறுவனங்கள் மட்டுமே ஏற்றத்தில் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. ஃபின்னிஃப்டியில் 14 நிறுவனங்கள் இறங்கு முகத்தில் முடிந்துள்ளது. அப்போது இறங்கு முகத்தில் அதிகமான இறக்கத்தை கொண்ட நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தா, பஜாஜ் ஃபினான்சர் 4.27%, பிஎஃப்சி, பஜாஜ் ஃபினான்ஸ் 2.97%, சோலா ஃபினான்ஸ் 2.32%, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 2.24%, எஸ்பிஐ கார்டு. பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகமான இறக்கத்தை நம்மளுக்கு சந்திச்சிருக்கு. அப்போது இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஃபின் செக்டார் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப வீக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதாவது இன்றைக்கி அதிகமான நிறுவனங்கள் அவங்க தான் இறங்கியிருக்காங்க. அடுத்தல நம்ம செக்டார் இதில் பார்க்க போனால் எஃப்எம்சிஜி செக்டார் இன்றைக்கி ஏறுமுகத்தில் இருந்திருக்கு. அப்போ எஃப்எம்சிஜி செக்டாருக்குள்ளே எத்தனை நிறுவனங்கள் உள்ளடக்கியது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ எஃப்எம்சிஜி நீங்கள் கிளிக் பண்ணாலே தெரிஞ்சிடும். அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எஃப்எம்சிஜியில் வந்து 15 நிறுவனங்களை உள்ளடக்கியது. அதில் இன்றைக்கி 5 நிறுவனங்கள் ஏறுமுகமாகவும் 10 நிறுவனங்கள் இறங்கு முகத்துலேயும் இருந்திருக்காங்க. அது என்ன நிறுவனங்கள் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஹிந்துஸ்தான் யூனிலிவர் நிறுவனம் பார்த்திங்கன்னா 2.57% ஏற்றத்தையும், அடுத்து கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா அவங்களோடதும் நல்லா இருக்குது. அடுத்து வந்து ஐடிசி 0.85, அப்புறம் கோல்பால் பார்த்திங்கன்னா 0.55, அடுத்து வந்து நெஸ்லே இவங்க பார்த்திங்கன்னா 0.17% நிறுவனங்கள் இவங்க ஏறி இருக்காங்க. இறங்கு முகத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இமாமி பார்த்திங்கன்னா 3% இறக்கம், ரேடிகோ 1.55, பிஜிஹெச்ஹெச், அப்போ இந்த நிறுவனங்கள் மெக்டோல் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ், எஃப்எம்சிஜி, ஐடியில் பார்த்திங்கன்னா 1.43%, மீடியா துறை 0.12, மெட்டல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2% மேலே இன்றைக்கி இறங்கியிருக்காங்க மெட்டல். அப்போ மெட்டல் செக்டாரில் யாரெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மெட்டல் செக்டார் வந்து மொத்தம் 15 நிறுவனங்கள் உள்ளடக்கியது தான் நம்மளுக்கு வந்து மெட்டல் செக்டார். அதில் 15மே இன்றைக்கி இறங்கு முகம். அப்போ அதில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக முதலில் இறங்கிய நிறுவனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேஷ்னல் அலுமினியம் 3.97%, அதானி என்டர்பிரைசஸ் பார்த்திங்கன்னா 3.44%, ஹின் காப்பர் 2.69, ஹிண்டாகோ, அப்போலோ
டாடா ஸ்டீல்ஸ் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2% மேற்பட்டு முடிஞ்சிருக்காங்க. அப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெட்டல் செக்டார் அப்படிங்கிறது ரொம்ப வீக்காக இருந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்கானது எதுவும் இல்லை. அப்போ இந்த நிறுவனங்களோட தாக்கம் ஒவ்வொரு நிறுவனத்திலும் இப்போ இந்த நிறுவனங்களை பார்க்கணுன்னா யாரெல்லாம் பாசிட்டிவில் இருக்காங்களோ யார் யார் நெகட்டிவ், அப்போது மார்க்கெட் லோலிருந்து ரெக்கவர் ஆகிற இடத்துலையும் ஹையிலிருந்து ஃபால் ஆகிற இடத்துலையும் சந்தையை எந்த செக்டார் நம்மளுக்கு தாக்கும். இப்போ மார்க்கெட் லோலிருந்து நிஃப்டி லோலிருந்து ரெக்கவர் ஆகுதுன்னா எந்த செக்டார் வந்து நம்மளுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும் அந்த நிறுவனத்தோட பேஸில் நம்ம பை பண்ணுறக்கு பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட்டுக்கும் சப்போர்ட், அதே மாதிரி சப்போர்ட்டான செக்டார், இது ரெண்டையும் நம்ம பை பண்ணும்போது அதற்கான தாக்கம் கொடுக்கும். மார்க்கெட் ஹையிலிருந்து இறங்கும்போது யார் வீக்காக இருக்கிறாங்களோ அவங்கள வந்துட்டு செல்லடிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கணும். இதை கொஞ்சம் நன்றாக புரிந்து கொண்டால் சந்தையோட பயணம் நன்றாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சந்தையில் ஹிந்துஸ்தான் யூனிலீவர் 2%, பிபிசிஎல் 2%, ஐடிசி, கிராசிம், கோட்டக் பேங்க் சாதத்தின் அடிப்படையில் வீழ்ச்சி பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபினான்சர், அதானி என்டர்பிரைசஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், ஹிண்டால்கோ, டாடா ஸ்டீல் இவங்கெல்லாம் இறங்கு முகத்தில் இருந்துள்ளார்கள். ஃபின்னிஃப்டி இது பார்த்திங்கன்னா ஸ்பாட் 17,549, ஃபியூச்சர் வந்து 17,613. அப்போ இது ஒரு ப்ரீமியத்தில் இருக்கிறதே ஒரு நல்ல விஷயந்தான். இதில் பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி மார்ச் கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா 17,600 கால், 17,700 கால். புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 17,400, 17,300. அப்போ சந்தை வந்து 17,300 17,700க்குள் இருக்க விருப்பப்படுகிறார்கள் அப்படிங்கிறதும் 17,500 கால் புட் ஸ்ட்ராடல் இருக்கு. அப்போ 17,500 காலுடைய டோட்டல்டு ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தா ஒரு 170 புள்ளிகள் பக்கம். அப்போ 17,500லேருந்து ப்ளஸ் 170 மைனஸ் 170. அப்போது நம்மளுக்கு 0 to ஹீரோ இந்த அளவுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்ஸ் தான் நம்மளுக்கு வர்த்தகமாக வாய்ப்புகள் அதிகம். அதாவது 17,300லேருந்து 17,700, அதில் மிக முக்கியம் 17,500 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதுவே மார்ச் 28ஆம் தேதியில் பார்த்திங்கன்னா வைடு ஸ்ட்ராங்கல் அப்படின்னு சொல்லலாம். 17,000லிருந்து 18,000க்குள்ள அதனுடைய நடுநிலை 17,500. ஸோ 17,500 நாளைக்கு மிக முக்கிய கேரக்டராக இருக்க போகிறது. இதில் பார்த்திங்கன்னா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது. இந்த இடத்துல நில்லாக இருக்குது. இந்த நில்லாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு இது நியர்பை ஃப்யூச்சர்னே சொல்லலாம். ஃப்யூச்சரில் எப்படி ஆப்ஷன் கிரீக்ஸ், அதாவது ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் அப்படிங்கிறது ₹1 உயர்ந்தால் உங்களுக்கு ₹1 கிடைக்கும், ₹1 குறைந்தால் ₹1 உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி நில்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு ஃப்யூச்சர்னே. அப்போது இவங்க சந்தை இப்போ புட் ஆப்ஷன் நாளைக்கு 50 பாயிண்ட் வந்துட்டு இறங்குச்சுன்னா இவங்களும் அதே 50 பாயிண்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. அதாவது கிரீக்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. கிரீக்ஸ் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 50 புள்ளிகள் இறங்கினால் நீங்கள் தேர்ந்தெடுத்த ஸ்ட்ரைக் வந்து ஒரு 30 புள்ளிகள் உயரும். புட் ஆப்ஷன் படி நான் சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுனா 50க்கு 30 கிடையாது, 50க்கு 50 நிகர் அப்படிங்கிறதே இங்கே எடுத்துக்கொள்ளலாம். காரணம் பாருங்கள், நம்மளுக்கு ஸ்பாட் இருக்கக்கூடிய இடம் 17,550. அப்போ 17,550 இவங்க 17,800. அப்போ 17,800ங்கும்போது ₹250 இருக்கணும் விலை. ஆனால் அவங்க ₹243 தான் இருக்காங்க. அதனால் இவங்க வந்து நாளைய தினம் இவங்க வந்து ஒரு ஸ்டெப் ஃபார்வேர்டுன்னு சொல்லலாம். ஒரு அடி முன்னாடி வச்சாலே இவங்க கை ஓங்கி இருக்கும். அதுபோல் நாளைக்கு நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபின்னிஃப்டியில் இருக்கக்கூடாது. ஃபின்னிஃப்டியில் இருந்தால் இவங்க எடுத்தெடுப்பிலேயே இவங்க கை ஓங்குனா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபின்னிஃப்டி நாளைக்கு குறுகிய லெவல் 17,450 to 17,617, வைட் ரேஞ்ச் 17,333 to 17,667.
ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,576, 17,617, 17,725. சப்போர்ட் லெவல் 17,534, 17,450, 17,288. 17,500 மையமாக வைத்து 17,300 17,700க்குள் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதற்குள் இருக்கிற ஸ்ட்ரைக்கு 0 ஆர் ஹீரோக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.